ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, சில்லி பவுடர், சாட் மசாலா, பானிபூரி மசாலா, கரம் மசாலா, இஞ்சி, புதினா, புளித்தண்ணி, லெமன் ஜூஸ், ரெடிமேடாக விற்கிற பானிபூரி, எண்ணெய், உப்பு, பச்சை மிளகாய். 20 பானிபூரி செய்கிற அளவுக்கு ஸ்டஃபிங் அண்ட் தண்ணியெலாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு ஒரு 7லேருந்து 8 பாதி பாதியாக கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இதை கையில் நல்லா மேஷ் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டோம்னா உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கையில் மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டி கட்டியாக இல்லாமல் ரொம்ப நல்லாவே இது மேஷ் பண்ணிடணும். இப்போ எல்லாத்தையும் மேஷ் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா கலந்து பானிபூரியோடு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்போ. இதுக்கு தேவையான கொத்தமல்லி கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து மசாலாஸ் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, அதே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போது காரமும் உப்பும் ஸ்டஃபிங்கில் நம்மளுக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம பானிபூரி தண்ணியில் காரமும் உப்பும் சேர்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 கை அளவுக்கு புதினாவை நம்ம மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இந்த புதினா அரைச்சதை நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணியை ஊற்றி இதோட சாறு மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். எந்த ஒரு புதினாவோட செடிமெண்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது. நல்லா இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் ஒரு கரண்டி அளவுக்கு புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இந்த தண்ணிக்கு தேவையான உப்பு கலந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பானிபூரி மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த பானிபூரி மசாலா மட்டும் வச்சே நம்ம பானிபூரிக்கான தண்ணி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 1 லிட்டர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து காரத்துக்கு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட பானிபூரி ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெடிமேடான பூரி நம்மளோட கடையிலவே நிறைய கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம். அந்த வாங்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு பூரி பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம வாங்கி வச்ச ரெடிமேட் பூரிஸை நம்ம இதில் போட்டு எடுத்துட்டோன்னா நம்ம பூரி நல்லா பெருசாகவே பொரிஞ்சு வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பூரியெல்லாம் ஒரு சைட் பொரிஞ்சதும் அதுவாகவே தானாக இன்னொரு பக்கம் திரும்பிக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பூரியுமே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பூரியும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பானிபூரிக்கு தேவையான பூரி இருக்குது, ஸ்டஃபிங் இருக்குது, பானி தண்ணி இருக்குது, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு பூரி எடுத்து அதில் ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு நல்லா உடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த உடைக்கிற சைடை நல்லா குட்டி ஓட்டை போட்டுட்டு ஸ்டஃபிங்கை நல்லா அதுக்குள்ளே போட்டு வெங்காயத்தை நம்ம நிறைய ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம இந்த பானி தண்ணி அதில் ஊற்றி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் பானிபூரியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.